வணக்கம். நான் உங்கள் மனிதன் குபேந்திரன் பேசுகிறேன். டெய்லி நம்ம நிஃப்டியோட லெவல்ஸை பற்றி வீடியோ போட்டுட்ருக்குறோம், ப்ரீ மார்க்கெட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட். இன்றைக்கி நிஃப்டி எப்படி பிஹேவ் பண்ணிச்சு, பேஸ்ட் ஆன் இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸை பற்றி நாளைக்கு எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத நம்ம நிஃப்டியை ஓப்பன் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். இது டிஸ்க்ளைமர், இது பை சைட் கால் இல்லை, நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை, இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நிஃப்டியோட சார்ட்டு ஒன் டேயில் வச்சுப்போம். நிஃப்டியோட சார்ட் நம்ம ஒன் டேயில் வச்சு பார்த்தோம்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க ரீசன்ட் லோக்கும் ரீசன்ட் ஹைக்கும் வச்சு பார்க்கும்போது அவங்க 0.5 தான் டெஸ்ட் எடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன அந்த இதே தான். இந்த ரீடெஸ்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, பாருங்கள், இந்த சாலிட் இந்த சப்போர்ட் அவங்க இந்த சப்போர்ட்டை கரெக்டாக அவங்க ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சப்போர்ட்டை அவங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை உடச்சி கீழே வந்தாங்கன்னா ஃபர்தராக இதுக்கு கீழே வருவாங்க. இந்த சப்போர்ட்டை இதை உடச்சி மேலே போனாங்கன்னா ஃபர்தராக இதுக்கு மேலே போவாங்க. இல்லைன்னா நடுவில்னா அவ்வளோதான், ஏற்கனவே சொன்னது தான், ஆட்டம் தான், சைடு வேஸ் தான் போகும். சைடு வேஸ்லேயும் நமக்கு ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும், பட் ஒரு பிக் மூமெண்ட் இருக்காது. நம்ம டெய்லி 1000ங்கிறத ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு நிச்சயமாக எந்த மார்க்கெட் தான் நம்ம கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது சேம் டைம் ஃப்ரேமை நமக்கு 1 ஹவரில் எடுத்துப்போம். 1 ஹவரில் இன்றைக்கி என்ன அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னா, லாஜிக் இஸ் வெரி சிம்பிள், சரிங்களா? இது ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் ரீசன்ட் ஹை அண்ட் ரீசன்ட் லோ, தெரியுங்களா? கரெக்டாக 0.5 வந்து அவங்க ரீடெஸ்ட் எடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நியர்பை எடுத்துருக்காங்க, சரிங்களா? 5 பாயிண்டில் நம்ம வந்து பெருசாக எடுக்க முடியாது. எடுத்துகிட்டு ஸோ இட் லுக் லைக் டபுள் பாட்டம் அடிக்க போகிறாங்களா அல்லது போயிட்டு கீழே வர போகிறாங்களாங்கிறத நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது நிஃப்டிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் 1 ஹவரில், சரிங்களா? இந்த மார்க்கெட் ஓவரால் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் பிஹேவ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் பிஹேவ் பண்ணிவிட்டு அங்கே போகிறாங்க. ஸோ இதை என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைன் பேஸ்ட் ஆனது வந்துட்டு மேலே போகிறாங்களா அல்லது போயிட்டு கீழே வராங்களா, திரும்ப இங்கே இப்படியே ட்ராமா பண்ணுறாங்களாங்கிறத நம்ம ஃபர்தராக தான் பார்க்க முடியும். இது ஒரு பேட்டர்ன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம ஃபர்தர் மார்க்கெட்டில் சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் நாளைக்கு என்ன இப்போ ரஃபாக எப்படி சொல்ல வரோம்னா, நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு இந்த ரீசன்ட்ல வச்சுக்கோங்க, இங்கேயும் கரெக்டாக அந்த 0.5 சப்போர்ட் தான் இருக்காங்க, 0.68 கோல்டன் ஜோனில் இருக்காங்க. ஸோ இந்த ஜோனுங்கிறது ஃபர்தராக இங்கே மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இந்த ட்ரெண்ட் லைனை இது பண்ணிவிட்டு மேலே ஒரு கேண்டில்ஸ், இந்த கேண்டில் வரும் 25,800க்கு மேலே போனாங்கன்னா ஃபர்தராக அப்போ போவாங்க. ஸோ இன்றைக்கி என்ன நமக்கு மார்க்கெட் கொடுத்துச்சுங்கிறத ஜஸ்ட்டு பார்ப்போம். காலையில் எடுத்த உடனே அவங்க வந்து மறுநாடி தான் ஆக்சுவலாக வந்து நமக்கு நிஃப்டி நமக்கு ஒரு பாசிட்டிவ் இது கொடுத்தாலும் 70 கேப் அப்னு சொல்லியிருந்தோம். கேப் அப் கொடுத்ததுலேருந்தே கேப் டவுன் தான். நாங்கள் கேப் அப் கொடுத்தாங்க, அங்கேருந்து ஃபால் தான், அங்கேருந்து தொடர் ஃபால் அடிச்சுட்டு என்ன உங்களுக்கு கோபமாக தெரியல, கம்ப்ளீட்டாக சாவடிச்சிற மாதிரி மறுநாடி ஒன் சைடு மார்க்கெட் மாதிரி போயிடுச்சு. பாருங்கள், இங்கே ஒரு ஃபால் கொடுத்தாங்க, சின்ன அப்போ போனாங்க, திரும்ப ஒரு ஃபால் கொடுத்தாங்க, சின்ன ஒர்க் போனாங்க, ஃபால் கொடுத்தாங்க. நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸில் தெளிவாக நம்ம சொல்லிகிட்ருக்குறோம், சரிங்களா? இங்கே பிஇ நமக்கு அந்த டிஸ்கஷன் படி நீங்கள் சரியாக கவனிச்சிட்டிங்கன்னா என்ட்ரி எடுத்திங்கன்னா இங்கே ஒரு பிஇ ஆப்ஷன் கிடச்சிருக்கும், இங்கே ஒரு சிஇ ஆப்ஷன் கிடச்சிருக்கும், இங்கே ஒரு பிஇ ஆப்ஷன் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல நோ ட்ரேடிங் ஜோன் நம்ம
இதுக்கு மேலே இங்கே ஒரு சி ஆப்ஷன் கிடச்சிருக்கும். ஸோ இது எந்த ஒரு பாயிண்ட்லேயாவது நீங்கள் வந்து 20 to 30 பாயிண்ட்ஸ் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நிச்சயம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் நான் வாட்ச் பண்ணேன். எத்தனை பேர் யூஸ் பண்ணிங்கன்னு தெரியல. பட் பயப்படாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இன்றைக்கி ஆயிரம் சம்பாதிச்சிருக்கலாம். இன்றைக்கி 2 3 4 சான்ஸ் கிடச்சிச்சு. நீங்கள் எத்தனை சான்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி 1000 rupees எடுக்கிறதுக்கு சம் ஸ்ட்ராட்டஜியை நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷனில் சொல்லித்தரோம் வெபினாரில். ஒவ்வொரு வாரமும் சண்டே அதை செய்கிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துகிட்டு ஹை அட்மின் கொடுங்க. நம்ம இன்னும் தெளிவாக அதில் உங்களுக்கு எப்படி என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும்னு தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஓவரால் எனக்கு இது 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுதோ அன்னைக்கு ஐ வில் கிவ் எ ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி 1 by 1 உங்கள்கிட்ட நேராக பேசுவேன். 1 by 1 பேசிவிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வகுத்து கொடுப்பேன். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக 1000 சம்பாதிக்க முடியும். ஸோ அது வரைக்கும் காத்துருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் இதை பரிந்துரைக்கலாம். நம்ம இலவசமாக தான் அந்த பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். எந்த விதமாக சார்ஜும் இல்லை. ஸோ இந்த தெளிவான விஷயங்களை நம்ம வச்சு பார்க்கும்போது நீங்கள் அனலைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி அனலைஸ் பண்ணுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்து தான் இருக்கிறோம். $50 சரிங்களா? இப்படி இந்த ஒவ்வொரு கோர்ஸை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை நாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் சண்டேயில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள் 50. ஸோ எங்கே போவான் எங்கே வருவான் அப்படிங்கிறத ஓவராலாக நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறதுல எப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுங்கிறத உங்கள்கிட்டே டிஸ்கஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் நம்மகிட்ட இப்போது பேசுகிறாங்க, அவங்களுக்கு அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அவன் என்ன சொல்ல வரான்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். மார்க்கெட்டில் இப்படியே ஆட்டம் போட போகிறானாங்கிறது தான் என் டவுட். எனக்கு இந்த ஆட்டம் போட்டு மேலே போயிட்டானா டாப்பில் போயிடுவான், இந்த ஆட்டத்தை போட்டு கீழே வந்துட்டானா கீழே வந்துடுவான். ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே போகிறாலும் நமக்கு இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 rupees அப்படிங்கிறது வெரி சிம்பிள். அதை நீங்களே தைரியமாக எடுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் சண்டே. ஸோ இப்போ நம்ம இந்த குரூட் ஆயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். கமோடிட்டி குரூட் ஆயில். அவன் என்ன சொல்ல வரான்? குரூட் ஆயில் குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஹைக் இருந்துச்சு. அந்த ஹைக்கான காரணம் என்னென்னா, ஈரான் மேலே ஒரு வார் வர மாதிரி ஒரு பதட்டமான செய்தி போயிட்டுருக்கு. அதன் காரணமாக குரூட் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிக் பம்ப் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பம்ப்லேயும் நாம் அதான் சொல்லணும், நீங்கள் சம்பாதிக்கணுன்னா உங்களுக்கு 0.5 ரீசெட் இந்த இடத்துல எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த அமௌண்ட் நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம். சரிங்களா? எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணணுங்கிறதுல நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ வாய்ப்பு எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும். எப்போதும் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. அந்த வாய்ப்புகள் வர வரைக்கும் நீங்கள் அதை வாய்ப்பை நோக்கி காத்திருக்கணும். அதுதான் நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷன் உள்ள சைக்காலஜிக்கல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வித் டெக்னிக்கல் இண்டிகேட்டரையும் ப்ளஸில் ஃபண்டமெண்டலையும் வச்சுட்டு. தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பம் இருந்தவங்க நீங்கள் கண்டிப்பாக
இதை நீங்கள் இந்த பயிற்சி நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ ஃபர்தராக இவன் வந்துட்டு க்ரூட் ஆயில் இந்த டாப்பை பிரேக் பண்ணாத வரைக்கும், பிரேக் பண்ணால் ஃபர்தர் ஹை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எவ்வளோ போவாங்கிறத முடிவு பண்ணணும்னாலும் நம்ம சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். எல்லாமே டெக்னிக்கல் ட்ரெண்ட் பேஸ்டு தான். சரிங்களா? எல்லாமே ட்ரெண்ட் பேஸ்டு. ஸோ நம்ம எப்படி இந்த செக்ஷன்ஸ் மூவ் ஆகுங்கிறத இந்த கரெக்டாக ஒரு பாயிண்ட்டு போட்டுட்ருக்கோம். இதை வச்சு நீங்கள் இந்த ட்ரேடிங்கும் பண்ணலாம். ஸோ நீங்கள் க்ரூட் ஆயிலில் பண்ணுமா, நேச்சுரல் கேஸில் பண்ணுமா, எதில் பண்ணாலும் டெக்னிக்கல் ஒர்க் ஆகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்களா? டெக்னிக்கல் நம்ம ஏற்கனவே இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்போம், எப்படி எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓவரால் 2 ஆப்பில் இருக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம 5 மினிட்ஸில் இருக்கிறோம். இது 1 ஹவரில் வச்சுப்போம். பாருங்கள், 1 ஹவரில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஒரு 2 ஃபார்ம்லேயே போயிட்டுருக்கான் க்ரூட் ஆயில். ஸோ வெர்டிக்கல் இது அடுத்தடுத்து இப்படி போயிட்டே இருப்போம். கீழே வருவானா, அது மேலே போனாங்கிறது. ஏன்னா ஈரான் நியூஸ் வந்து வார் இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்க வரைக்கும் அவங்க க்ரூட் ஆயில் விலை கூடுறது தான் சான்ஸ் அதிகம் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி க்ரூட் ஆயிலில் நீங்கள் நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ உங்களுக்கு நிஃப்டி, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம், சம்பாதிக்க முடியும். காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸ் பண்ணுற மாதிரி உள்ள பேங்க் நிஃப்டியில் ட்ரேடிங் பண்ணலாம். ஆஃப்டர் 3 o'clock உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமோடிட்டி சந்தையிலையும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ உங்கள் இன்கம்மை வாய்ப்பு வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த யூஸ் பண்ண போகிறோம். நம்ம டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் கலந்துக்கலாம். வச்சு உங்களுக்கு நான் உதவுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இலவச பயிற்சி வேணும்னா வாட்ஸ்அப்பில் என்னோட மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த்.